இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கும்கி 2 படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். கும்கி 2 இந்த படத்தோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா 2012ல் வெளிவந்த கும்கியோட மைய கருத்தே தான் இந்த படத்துக்கு மைய கருத்து கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு யானைக்கும் ஒரு சராசரி மனுஷனுக்கும் உருவான நட்பே இந்த 2 படத்துக்கும் மைய கருத்தாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப கும்கியோட படத்தின் தொடர்ச்சியவே கும்கி 2 இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக இல்லை. இந்த 2 படத்துக்கு திரைக்கதை டோட்டலாக வேற. கும்கி 2 இந்த படத்தோட திரைக்கதை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா யானைகளை வேட்டையாடுற குரூப் பார்த்தீங்கன்னா யானை வேட்டையாடுறப்போ ஒரு குட்டி யானை கூட்டத்திலேருந்து தனியாக வேற ஒரு பாதையில் ஒரு குழியில் மாட்டிடுது. ஒரு சின்ன ஸ்கூல் பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வரப்போ அந்த யானைக்குட்டியை ஒரு குழியில் இருக்கிறத பார்க்குறான். அவனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அந்த குழியிலிருந்து அந்த யானைக்குட்டியை மீட்டு விடுறான். அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த யானைக்குட்டி வேற எங்கேயும் போகாத அவனை தேடி அவன் வீட்டுக்கு வந்துடுது. இந்த ஸ்கூல் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை, அம்மாவும் சரியான அம்மாவா இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவனும் ஒரு பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கான். இந்த குட்டி யானைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாத இவனை தேடியே வருது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஒரு இணை பிரியாத நட்பு ஏற்படுது. இதை பார்த்து அவங்க அம்மா யானையை விற்று ஒரு நல்ல காசு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இதுக்காக எங்கள் அம்மா ஒரு யானை ஏஜென்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த யானை ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யானை ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னும் வளர்ந்ததுன்னா நல்ல காசு நல்ல லாபம் வரும், அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதனால் இந்த பையனையும் இந்த யானையும் எந்த கண்டிஷனுமே இல்லாத அவங்க அம்மா பழகி விடுறாங்க. இந்த சின்ன பையனையும் அந்த குட்டி யானையும் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஸ்கூலுக்கு போய் ஓரளவு நல்லா படிக்கிறான். இந்த யானைக்கும் நல்லா சிறப்பான முறையில் ட்ரைனிங் கொடுக்குறான். இப்படியே காலங்கள் கிடக்குது. அந்த பையன் காலேஜ் போகிற வயசுக்கு வந்துடுறான். இந்த சமயத்தில் இந்த யானையும் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக சோசியல் மீடியா மூலிமா ஃபேமஸ் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த யானை சில ஆக்டிவிட்டீஸ் அது மட்டும் இல்லை தனியாக பெயிண்டிங்லாம் வரையுது, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இப்போ இந்த பையன் காலேஜ் போயிருக்கிற சமயத்தில் அந்த யானை ஏஜென்ட் இந்த யானையை அவங்க அம்மாட்ட பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறான். இந்த யானையை வேற ஒருத்தருக்கு கை மாற்றி விட்டுறான் நல்ல லாபத்துக்கு. இப்போ வீட்டுக்கு பார்க்குறப்ப அந்த யானை அங்கே இல்லை, அவங்க அம்மாட்ட கேட்குறப்ப சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. யானை தெளவ ஆரம்பிக்கிறான். காலேஜ் போயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அந்த யானை தெளவறான். அப்படி இருந்துமே யானை எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் அந்த யானை இருக்கிற இடம் தெரிய வருது. இப்போ இந்த யானை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண ஒரு கும்கியாக இருக்குது. அந்த யானை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த யானை மேலே ரொம்ப பாசத்தில் இருக்கான். எப்படி பாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முடியை கூட வேறு யாரும் தொடக்கூடாது, பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த யானை மேலே கண்மூனித்தனமான பாசத்தில் இருக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க யானையை பலி கொடுக்கறதுக்காக ஒரு யானையை தெளவுறாங்க. இந்த யானையை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த யானை பார்க்கணும் ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு அளவு கடந்த பணத்தை கொடுத்து ஒத்துக்க வச்சிடுறாங்க. இந்த கேப்பில் பார்த்தோம்னா அந்த பையன் அந்த யானை கண்டுபிடிச்சிடறான். யானை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மீட்டுறான். யானை மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ளஸ் ஃபாரஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களை எல்லாம் தெளவு வைக்கிறாங்க அந்த யானையை. இந்த யானையும் இந்த பையனும் எப்படி இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்குது. இந்த படம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த 2.25 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நம்ம பார்க்கறதுக்கு சலிப்பு ஏற்படாத அளவுக்கு படம் ஓரளவுக்கு நல்லாவே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 4 சாங்ஸ் வருது. 4மே பேக்ரவுண்ட் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று கூட ஸ்க்ரீன் பிளே சாங்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் பாட்டு கேட்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு சின்ன சண்டை கூட இல்லை. அந்த போர்ஷனை யானைகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த யானையோட சண்டை காட்சிகள்லாம் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ஹீரோனியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி வரக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்து. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம், லவ்வர்ஸாகவும் போய் பார்க்கலாம், டைம் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் பார்க்கலாம். யார் கூட போய் பார்த்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை இல்லாத படம் ஒரு 2.25 மணி நேரம் நல்லா போகுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். இந்த படத்தில் ஆணித்தரமான ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தால் முடிஞ்ச வரையிலும் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் மாறாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உண்மையான பாசம் இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ நாட்கள் பார்க்காத இருந்தாலும் அந்த பாசம் கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறது இந்த படம் சிறப்பாக எடுத்து சொல்லுது. இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யானையும் அந்த பையனும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கிறப்ப ஒரு சோசியல் மீடியாவில் இதை தெளிவாக விளக்கியிருந்தால் யானையை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாமே. அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்க மாற்று வழியில் பயணித்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்குள்ளார ஒரு டவுட். இந்த படத்து மூலிமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான பாசத்துக்கு விலையே இல்லை. அவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூட சேருவாங்க. அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை நாமளும் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.